ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வ விநாயகா சேனல். இன்றைக்கி சூப்பரான புளி பரட்டல் சாதம் தாங்க பார்க்க போகிறோம். சூப்பராக புளி பரட்டல் சாதம் பார்த்துடலாமா? நைட்டு மிஞ்சி போன சாதம் இருந்தது. அதில் புளி, உப்பு, மஞ்சப்பொடி இதெல்லாம் போட்டு விரவி வச்சாச்சு. மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா இதுக்கு நிலக்கடலை, கறிவேப்பிலை, பொடி வெங்காயம், அப்புறம் பச்சை மிளகா, வெள்ளைப்பூடு இதெல்லாம் வதக்கிறதுக்காக எடுத்து வச்சுக்கேன். நீங்கள் சாதம் உங்கள் வீட்டில் மத்தியானம் பொங்குனது மிஞ்சிருச்சுன்னா இதை நைட்டு என்ன பண்ணுங்கள், தண்ணி ஊற்ற வேணாம், புளியை கரைச்சி ஊற்றிடுங்க. அந்த சாதத்தில் புளியை கரைச்சி ஊற்றி கொஞ்சம் மஞ்சள் பொடியும் உப்பையும் போட்டு நல்லா பரட்டி அப்படி வச்சுருங்க. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. அப்படி ஊற்றி பரட்டி அப்படி வச்சுருங்க. தண்ணியாக இருந்தாலும் அது காலையில் பார்க்கும்போது நல்லா உறிஞ்சிருது. பரட்டி வச்சுருங்க. இப்போ மறுநாள் இதெல்லாம் நம்மளுக்கு தேவையான பொருள் தாளிக்கிறதுக்கு இது அவ்வளோ சூப்பராக இருந்தது. நான் மத்தியானம் லஞ்சுக்கு எடுத்துக்கிட்டேன். செம்ம சூப்பராக இருந்தது. குட்டீஸ் எல்லாம் வேணும்னு கேட்டாங்க. இது என்னம்மா இது ரொம்ப சூப்பராக இருக்குன்னு. அடுப்பில் கடாய் வச்சு ஆயில் விட்டு கடுகு உளுந்தம் பருப்பு போட்டிருக்கோம். இது பொரியட்டும். அந்த சாதம் பார்த்திங்கன்னா அதுக்கு ஒரு துவையல் அரைச்சி வச்சு ஒரு அப்பளம் மட்டும் இருந்தால் போதுங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது. ட்ரை பண்ணி பாருங்கள். நிஜமாகவே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. புளியாதரை தோற்றுருங்க. நீங்கள் அதை செஞ்சீங்கனாலே லெமன் ரைஸா இல்லை புளி சாதமா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அந்தளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டுக்கிட்டோம். கடுகு உளுந்தம் பருப்பு பொரிஞ்சோடனே கொஞ்சம் கடலைப்பருப்பையும் போட்டு வறுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெங்காயம், கறிவேப்பிலை, வெள்ளைப்பூடு, நிலக்கடலை இதெல்லாம் வறுத்த நிலக்கடலை நான் போட்டிருக்குது. இதெல்லாம் சேர்த்து ஒன்றா போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிடலாம். இது நல்லா வதங்கணும். இல்லைன்னா நறுங்கும் வெங்காயமும் நல்லா வதக்கணும். இதில் மெயினாக பொடி வெங்காயம் தான் போடணும். அதை பொடி வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி போடுங்க. ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். இல்லை 4 நாளாக வகுந்து கூட அந்த பொடி வெங்காயத்தை போட்டுக்கலாம். முழுசாக போட வேணாம். அதை போட்டுட்டு சாதம் பார்த்திங்கன்னா இங்கே பரட்டி வச்சது ரெடியாக இருக்குது. நீங்கள் காலையில் பார்க்கும்போது உப்பு காலையினா எக்ஸ்ட்ரா நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா சூப்பராக இது வதங்கிருச்சு. இந்த வதக்கினதை இந்த சாதத்தில் நம்ம ஆல்ரெடி விரவி வச்சுக்கோம் இல்லையா, புளி பரட்டல், மஞ்சள் பொடி எல்லாம் போட்டு அது கூட இந்த சாதத்துக்கூட இதை வதக்கினதை கொட்டி கிண்டி வச்சிட்டோன்னா செம்ம சூப்பரான புளி பரட்டல் சாதம் ரெடிங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டு குட்டீஸ்லேருந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். டிஃபன் பாக்ஸ் ரெசிபிக்கு சூப்பரான ரெசிபி இது. நான் காலையில் 10 மணிக்கே விரவி வச்சுட்டேன். மத்தியானம் 2:30 மணிக்கு தான் சாப்பிட்டேன். விரவி எடுத்து வச்சுட்டேன். 2:30 மணிக்கு சாப்பிடும் போது அவ்வளோ சூப்பராக இருந்தது. இதுக்கு ஒரு சூப்பரான துவையல், பருப்பு துவையல் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நான் பொரியலை துவையல் அரைச்சி வச்சு இந்த சாதத்தை ஃபினிஷ் பண்ணிக்கிட்டேங்க. இதுக்கு ஒரு பொரியலை துவையல் சூப்பராக அரைச்சி வச்சு 2 அப்பளம் பொரித்து வச்சு இதை சாப்பிட்டாச்சு. மத்தியான சாப்பாட்டுக்கு செம்ம சூப்பராக இருந்தது. சாப்பாடு சாம்பார் எல்லாம் வச்சுருந்தோம். இதை ஆளுக்கு ஒரு உருண்டை இப்படி தான் புளி தண்ணி ஊற்றி பரட்டியிருக்கோங்க. பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள்.